ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து அந்த ப்ரிலிம் எக்ஸாம் தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே சொல்லிட்டாங்க. சரிங்களா, நீங்கள் காமனாக வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ அந்த ப்ரிலிம் எக்ஸாம் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்குமே மெயின் எக்ஸாம் இருக்குது. அதாவது மெயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ப்ளஸ் இன்டர்வியூ. சரிங்களா, அதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். அதான் அந்த ப்ரிலிம் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணால் தான் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயினுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ணுறது. அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ரொஃபைலையும் சரி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மையும் சரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். டேட் வந்து ஒரு 7 நாள் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 12லேருந்து பிப்ரவரி 18 வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11. சரிங்களா, 2025 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம். ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான் ப்ரிலிம்க்கு வந்து. ஓகேங்களா, ஸோ அதையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர் அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாமுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமுக்கு ஒரு சென்டர், மெயின் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக டேபிளில் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வெள்ளூர், திருச்சிராப்பள்ளி, அப்புறம் புதுச்சேரியிலையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகிற லொக்கேஷன் கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம் வந்து மே 25. சரிங்களா, 2025 வந்து நடக்கும்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா, அப்புறம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கான சென்ட்ரல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து சென்னையில் மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட் அலாட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு முதலில் வருவதற்கு முன்னுரிமை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ முன்னாடி யாரும் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற அந்த சென்டர் வந்து நாங்கள் வந்து அலாட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் பிளான் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கரெக்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வேகன்சி இருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் ரிசர்வேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 9 வேகன்சி இருக்குது. ஸோ 3 கேட்டகரி டிசேபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துமே சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ் சர்வீஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த டிஃபென்ஸ் சர்வீஸில் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு வந்து 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கல்வித் தகுதி வந்து பார்ப்போம். கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதாவது அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்னரி சயின்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அல்லது இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், ஆனால் ரெகுலர் ஃபுல் டைமில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி அந்த ஆஸ் பர் த நார்ம்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரி எத்தனை டைம் வந்து இந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 9 அட்டம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 6 அட்டம்ப்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து யூபிஎஸ்சி கைட்லைன்ஸ் படி நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த யூபிஎஸ்சி நார்த் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. இவங்க தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் வந்து ரூ. 100 வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம். ஆஃப்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்பிஐ கேஷ் ஓகேங்களா, நியர்பை எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள் கேஷ் மூலிமா பே பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்காங்க, தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஷ் மோடில் பே பண்ணிங்கன்னா February 10, 2025 அன்றைக்கி அதுக்குள்ளேயே பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இல்லையா, அதுதான் வந்து பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதாவது February 11, 2025 தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, அப்புறம் பே பண்ணுறதுக்கும் சரி ஆன்லைனில் ஓகேங்களா. இதான் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க 7 நாள். February 12 February 18, 2025 வரைக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 11, 2025 ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது, அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியோடிக் கேட்டகரிக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு இந்த போஸ்ட்டுக்கெலாம் என்ன மாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் எந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி டிசேபிலிட்டி கேட்டகரி இருந்தால் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் கேட்டகரி வந்து இப்போ நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்டியாவோ, இல்லை எஸ்டியாக இருந்தாலும் எஸ்சியாவோ, ஓபிசியாக இருந்தாலும் எஸ்டியாவோ இந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெளிவாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு எக்ஸாம் பிளான் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாம் இருக்குது இல்லையா, ப்ரிலிம் எக்ஸாம் இருக்குது, அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது சரிங்களா. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் மெயின் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ப்ளஸ் இன்டர்வியூ, அதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் கொடுக்காங்க, அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ப்ரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 33% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கங்க சரிங்களா. அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிட்டன் எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 300 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு 300 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து ஒரு 300 மார்க்கு. அப்புறம் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் வந்து கேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. அப்புறம் மெயின் எக்ஸாமுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் ஆன்சரும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சரிங்களா, அதை கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து செக் பண்ணிக்க இந்த டேபிளில் வந்து. அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுலாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சிலபஸ் நோட் பண்ணிக்க, ப்ரிலிம் எக்ஸாமுக்கான சிலபஸ், அப்புறம் மெயின் எக்ஸாம் சிலபஸ் சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சு இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் ப்ரிலிம் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸு, அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனாக கிளியராக பார்த்துக்கலாம் சரிங்களா. இது வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ். அப்போ சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதையும் வந்து நோட் பண்ணி சரிங்களா எடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அறிவிச்சிருந்த இந்தியன் ஃபாரஸ்ட்டு சர்வீஸ் ஓகேங்களா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. இதே போல் தான் அந்த அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் தனியாக விட்டுருக்காங்க. அதுவும் இதுவும் அதை சேம் டேட் தான் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 11, 2025 சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணது கரெக்டாக அதுக்கு அப்ளை பண்ணுறங்க. அந்த சிவில் சர்வீஸோட ப்ரிலிம் எக்ஸாம் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோட மெயின் எக்ஸாமுக்கு, அதாவது ரிட்டன் எக்ஸாம் சரி இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும். அதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிவில் சர்வீஸோட ப்ரிலிம் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் என்ன சப்ஜெக்ட்ஸோ கரெக்டாக அந்த சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.